வணக்க நண்பர்களே, திருக்குறள்ல நாம உளவியலோட சேர்த்து இன்னைக்கு 3வது நாள உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். அதாவது இன்று நாம் பேச போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தலைமுறைக்கு மட்டும் இல்லாம மாணவர்கள், வேலைக்கு செல்ற ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தொழில் செய்வாங்க, குடும்ப தலைவர்களுக்கும் இது எல்லாத்தோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுற ஒரு மனநிலை. அதாவது ஓவர் திங்கிங் தான். அந்த அளவுக்கு அதிகமா நம்ம சிந்திக்கிறது தான். நண்பர்களே, ஒரு நிமிடம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரத்துல அது சரியான முடிவா இல்ல தவறாகிட்டா நம்ம என்ன செய்வோம்? அதாவது மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நமக்கு நான் தோற்றுவிட்டா இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு தொடர்ந்து நீங்க சிந்தனை உங்களுக்கு தூண்டுச்சுன்னா, ஒரு விஷயத்தை பத்தி நீங்க மீண்டும் மீண்டும் யோசிச்சுட்டு எந்த முடிவுக்கும் வராமலே தவிர்த்துட்டு இருந்தீங்கன்னா, அப்படின்னா நீங்க மட்டும் அல்ல, உலகம் முழுவதுமே கோடிக்கான மக்கள் இந்த ஓவர் திங்கிங்க என்ற மனநிலையில தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இன்றைய வேர்ல்டுல, அதாவது இந்த நவீன உலகத்துல பேசுற இந்த பிரச்சனைக்கு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. இது இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களோட மைண்ட் வித் சதீஷான நான் உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அந்த திருக்குறளில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க. எண்ணிய துணிக கருமமாம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கு. அதாவது இந்த குறள்ல மிகவும் எளிமையா உங்களுக்கு தோன்றலாம், ஆனா இதுக்குள்ளதான் மறைந்திருக்கிறது அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப மிகவும் ஆழமானது. அதாவது இதுக்கு என்ன பொருள் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி நன்றாக நல்ல நிதானமா யோசிக்கணும். அதுக்கப்புறம் அதனோட நன்மை, தீமை, விளைவுகள், வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் நீங்க ஆராயணும். அதுக்கப்புறம் ஆனா நீங்க ஒரு முடிவை எடுத்த பின்னாடி தொடர்ந்து சந்தேகப்படவே கூடாது. நீங்க மீண்டும் மீண்டும் அதையே சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட தன்னம்பிக்கையே இழந்துருது. நீங்க இது எல்லாத்தையும் செய்யறது ரொம்ப தவறு. அதைத்தான் திருவள்ளுவர் இழுக்கு என்று கூறுகிறார். அதாவது நண்பர்களே, பலர் நினைப்பது என்னவென்னா, வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கு காரணமே நாம் எடுத்த தவறான முடிவு தான் அப்படிங்கிறது. ஆனா உண்மையில பலரோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையே தவறான முடிவு அல்ல, நீங்க முடிவெடுக்க முடியாதது மட்டும்தான். இதுதான் சைக்காலஜியில அனலிசிஸ் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி அளவுக்கு அதிகமா நீங்க ஆராய்ஞ்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கடைசியில எந்த நடவடிக்கையும் எடுக்காம நீங்க அப்படியே ஸ்டன்னா மாட்டிக்குவீங்க. அதுக்கு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதாவது ஒரு மாணவர் பள்ளி பருவத்துல முடிச்சுட்டு கல்லூரியில எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தேர்வு செய்யறதுக்கு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அப்போ என்ன இன்ஜினியர் படிக்கலாமா, ஆர்ட்ஸ் படிக்கலாமா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா, எது படிக்கலாம், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லதா, அவங்க அந்த தகவலை சேகரிச்சுட்டு யூடியூப்ல போய் உட்காந்து வீடியோலாம் பார்த்துட்டு நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் அவங்கள ஆசிரியர்கள்ட்ட போய் ஆலோசனையும் பெறுறாங்க. இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க இதுக்கு முடிவு எடுக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? 1 மாதம் 2 மாதம் அப்படியே 6 மாசம் ஆகிக்கிட்டே இருக்கும். கடைசியில வாழ்க்கையும் காலமும் வேஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதுல தான் நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்கள தோற்கடித்து நீங்க மற்றவர்கள் அல்ல, அது ஓவர் திங்கிங்க தான் இதுக்கு உண்மையான ஒரு உதாரணமே. அதாவது நீங்க ஒருவரை ஒரு சின்ன தொழில் தொடங்க வேண்டும் வைங்க, அதுக்கு நீங்க நினைச்சுக்கிட்டே அவங்ககிட்ட திறமை இருக்கா, இல்ல ஆர்வம் இருக்கா, அதே மாதிரி நம்மகிட்ட சேமிப்பு பணம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு அதனால அவங்க தொடர்ந்து யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரி அப்படி தொடங்கிட்டா ஒரு வேளை நஷ்டம் வந்துருச்சுன்னா மற்றவங்களாம் என்ன நம்மளை பார்த்து விமர்சிப்பாங்க, என்ன
நண்பர்கள்லாம் சேர்ந்து நம்மளை பார்த்து சிரிச்சுட்டா, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அவங்க சிரிப்பாங்கன்னு நினச்சிக்கிறது. இப்போது இது நமக்கு ஒரு கரெக்டான டைமா, நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பல வருஷம் வீணாக போயிடும். அதனால் நீங்கள் தொழில் தொடங்கணும்னா உடனே தோல்வி அடைஞ்சிருவான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது உடனே நான் நல்ல தெளிவான மனநிலையில நான் நல்லா இருப்பேன்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமே. ஓவர் திங்கிங் அந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து நண்பர்களே. நீங்கள் ஓவர் திங்க் என்பது ஒரு பெரிய இது ஒன்றும் கிடையாது. அது வெறும் அதிக சிந்தனைகள் அல்ல. இது நம்ம மன ஆற்றலை வந்து எப்படின்னா மெதுவாக சுரண்டிகிட்டே இருக்கும். அது ஒரு பழக்கம்தான். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது நம்மளுடைய தன்னம்பிக்கையை அப்படியே குறைச்சிட்டே வருது. உங்களோட முடிவெடுக்கிற தன்மையை அதை அப்படியே பாதித்து உங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிறது. அப்படியே உங்களுக்குள்ள ஒரு கவலையும் சேர்த்து உருவாக்கிது. சில நேரத்தில் அது உங்களை அனாக்சிட்டியும் அதே மாதிரி உங்களை டிப்ரெஷன் போன்ற மனநல பிரச்சனைகளுக்குள்ளேயும் உள்ளே கொண்டு போய் தள்ளிடுது. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்திக்கும் போதும் நம்ம மூளை என்ன ஆகுன்னா, அதை வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையா அது யோசிக்க ஆரம்பிச்சிருது. உண்மையில எந்த ஆபத்தும் இல்லாட்டியும் நம்ம உடல் வந்து அப்படியே பதட்டம் ஆயிருது. இதுல உங்களோட இதய துடிப்பு அதிக ஆரம்பிச்சிருது. நீங்க தூக்கமும் உங்களுக்கு குறைஞ்சிருது. உங்களுக்கு கவனம் இதுல இருந்து அப்படியே சிதைஞ்சிட்டே போயிருது. இதனாலதான் வாழ்க்கையில உங்களோட தரம் வந்து அப்படியே பாதிக்கப்பட்டுருது. இதுல சைக்காலஜில என்ன உங்களுக்கு சொல்றாங்கன்னா, வெற்றியாளர்கள் எப்பவுமே எல்லா முடிவுலையும் சரியா எடுக்கிறது கிடையாது. அவங்க தவறும் செய்யறாங்க. ஆனா அந்த தவறுகள்ல இருந்து தோல்விகளும் அவங்களுக்கு வருது. இவங்க இதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு முக்கியமான குணம் அவங்ககிட்ட இருக்கு. அதாவது அவங்க முடிவை எடுக்கிறாங்க, நடவடிக்கையை அப்பவே எடுக்கிறாங்க. தவறுகளை எப்படியெல்லாம் திருத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அதாவது மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு அதனால அவங்க முன்னேறுறாங்க. ஓவர் திங்கிங் செய்யறவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தொடங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க முதல் படி எடுத்து வைக்கவே யோசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அது வாழ்க்கை அங்கேயே போயிடுது. அவ்வளவுதான் நண்பர்களே. இப்போது ஓவர் திங்கிங்ல நம்ம குறைக்கிற சில நடைமுறைகளை உளவியலா மாற்றங்களை எப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், இதுல முடிவுக்கு கால வரம்பு வைங்க. எப்பவுமே நீங்க முடிவு செய்யறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருங்க. ரொம்ப நாள் இழுக்காதீங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடா வச்சு அதை எடுத்துருங்க. இதுல ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, 100% நீங்க அதுல உறுதியை எதிர்பார்க்காதீங்க. எப்பவுமே உங்களுக்கு பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதனால தயவு செஞ்சு அதுல 100%-ஆ நீங்க உறுதியா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இல்லாம, நீங்க ஒரு முழுமையா அதை ஆராய்ஞ்சிட்டு அதை உடனே அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்றதுதான் ஒரு புத்திசாலித்தனமான வேலை. இதுல ஒஸ்ட் கேஸ் சினாரியோவை நீங்க வைங்க. இதுல இப்படி நடந்தா நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து எப்படியெல்லாம் வெளியே வரலாங்கிறதையும் நீங்க ஒரு முடிவெடுத்து அதையும் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது பல நேரங்கள்ல நம்ம பயப்படுறது நம்மளோட உண்மையை விட மிகப்பெரிய நம்ம மனசுல ஒரு உருவாக்கப்பட்ட கற்பனை தான். நீங்க அதை முதல்ல உணர்ந்துக்கங்க. அதாவது ஃபோர்த் ஒன் இதுல என்னன்னா, சிறிய நடவடிக்கையை ஃபர்ஸ்ட் உடனே தொடங்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓவர் திங்கிங்கை விட சிறந்தது அதுதான். நீங்க உடனே ஏதாவது பண்ணணும்னா உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா, உங்களோட சிந்தனைகளுக்கு நீங்க ஒரு சவால் விடுங்க. நான் தோல்வி அடைவேனா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நான் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, நான் எதனால் தோல்வி அடைவேன், நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு அது எல்லாத்தையும் மாத்துறது தான் உண்மை. நீங்க பல நேரங்கள்ல நம்ம பயங்கள் தான் நமக்கு ஒரு எந்த ஆதாரமும் இல்லாம பண்ணிடுது. நீங்க இதுல ஆறாவது ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நிகழ்காலத்துல ஃபர்ஸ்ட் வாழ கத்துக்கங்க. நீங்க ஓவர் திங்கிங் பண்றதுனால கடந்த காலத்தை பத்தியே நீங்க வருந்திக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி பயத்திலே இருப்பீங்க. உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷனு, இந்த மாதிரி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி போன்ற எல்லாத்தையும் நீங்க கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங் நிகழ்காலத்துல வர மனிதனை உங்களுக்கு அதிக அமைதியோட தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். அந்த இடத்துல ஓவர் திங்கிங்கை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். அதனால நீங்க ரொம்ப நிம்மதியாகவும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்தும் வைக்கலாம். நண்பர்களே, இதுல திருவள்ளுவர் கூறிய ஒரு குறள் வந்து அது என்னன்னா, வாழ்க்கைய மிக முக்கியமான சைக்காலஜியில உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கத்து தருகிறது. அதாவது எண்ணிய துணிக கருமமாம். அதாவது யோசிக்க வேண்டியும்
ஆராய வேண்டும், ஆனால் திட்டமிடவும் வேண்டும். அதுக்கப்புறம் அதை துணிஞ்சு நம்ம செயல்படணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை மாறும். நம்மளோட சிந்தனை மட்டும் இல்லாமல் உங்களோட நடவடிக்கையும் கூட. நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு உங்கள் வாழ்க்கையவே திசை திருப்பிடும். நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன நடவடிக்கை உங்கள் கனவுல எப்பவுமே நினைவாக்கிடும். எனவே நண்பர்களே, அளவுக்கு அதிகமாக நீங்கள் யோசிக்கிறத நிறுத்திட்டு உங்களையே நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. நீங்கள் முடிவெடுத்து நடவடிக்கை எடுத்து முன்னேறுங்க. அப்போ தான் உங்கள் வெற்றியை தடுக்கிற எவ்வளோ பெரிய எதிரியும் ஈஸியாக தோத்துருவாங்க. அதாவது இந்த ஓவர் திங்கிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட மைண்ட் வித் சதீஷை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு, மேலும் உங்களுக்கு திருக்குறளோட சேர்த்து சைக்காலஜி தொடர்பான வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக என்னை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.